தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடியிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழரின வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாத ஒரு மாபெரும் முன்னகர்வு இக்காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெருமைகள் பல நிறைந்த தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் உலகை கட்டி ஆண்ட ஒப்பற்ற பெரும் வீரர்களின் பிள்ளைகள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் நிற்க இடமற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பேரவலச் சூழலில் எல்லாவற்றையும் சரி செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் புரட்சி ஒன்றுதான் என்பதை அறிந்து அதை காலகட்டத்தில் சரியாக களத்தோடு பொருத்தி போர் செய்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டம் இது. என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, என் நம்பிக்கைக்குரிய தங்கைகளே, தம்பிகளே, எனது அன்பு நாம் தமிழர் சொந்தங்களே, உலகில் நம்மொழி இனம் சாராத பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை, உலகின் முதல் மொழி தமிழ். உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற மக்கள் சீனர்கள், கிரேக்கர்கள் எல்லாவற்றையும் விட தமிழர்கள் அந்த பெருமை பெற்ற பேரினத்தின் பிள்ளைகள். உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்ததால் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு எல்லாம் சிதைந்து அழிந்து அடையாளங்கள் எல்லாம் அடியோடு அழித்து ஒழிக்கப்பட்டு இனம் அழிந்து நாடு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் உலகில் மிகச்சிறிய எண்ணிக்கை கொண்ட இனங்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது எம்மினமும் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும்.
ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலையை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இந்த கனவை கொண்டவன் 50,000 ஆண்டுகள் மிக நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தில் ஒரே ஒரு மகன்தான் என் அன்பு சொந்தங்களே, அது நம்முயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதற்கு முன்பு தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் தேவை என்று சிந்தித்தவர் நம்முடைய தாத்தா தமிழர் தந்தை, நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். நம் முன்னவர்கள் கண்ட கனவுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தவன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாடியதற்கேற்ப ஒரு செந்தனலாக வந்தவன் நம்முயிர் தலைவன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றான் அதே பாவலன். உறங்கி கிடந்த தமிழின கூட்டத்தை உசுப்புவதற்காக பாடினான் இந்த பாவலன். இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவன் உடனே விழித்தான், அவனே நம்முயிர் தலைவன் பிரபாகரன். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். ஆனால் தமிழையும் தமிழரையும் அந்த ஒற்றை புலிதான் உலகம் முழுமைக்கும் உசுப்பியது என்பதை என்னரும் தம்பிதங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவேன், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கு நாட்டிற்கு இழி கழுதை ஆட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு என்றான் புரட்சி பாவனன். எழுந்தான் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான் நம்முயிர் தலைவன். அவனோடு சேர்ந்து 50,000 மாவீரர்களும் எழுந்தார்கள், கிளர்ந்தார்கள் இன விடுதலை அரசியல் களத்தில், புரட்சி களத்தில். அவர்கள் அங்கே விதையாக விழுந்தார்கள். அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் மறவர் பிள்ளைகள் இன்னொரு தாயினத்திலே நாங்கள் தமிழர்கள் என்று அறிவார்ந்த அரசியல் களத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல். அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர், அரசியல் போர். இந்த போரில் இடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர், அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை
என்னிலும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பொதுக்குழுவினுடைய சிறப்பு அறிவிக்கையாக நம் பிள்ளைகள் படித்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்டீர்கள். இருக்கிற நம் மக்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இது ஒரு துளி, எவ்வளவுதான். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விடிவு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒன்றுதான் என்பதை என் அன்பிற்கினிய அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு உடன் பிறந்தார்களே, ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினான், அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ். அப்படி என்றால் நீங்கள் யார்? மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. அப்படி என்றால் நீங்கள் யார்? நம் முன்னவர்கள் பதித்து வைத்த வரலாற்று சுவடின் வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணம் யாருக்கானது? வருங்கால தலைமுறைக்கான வழிகாட்டுதலுக்கு. நீங்கள் தடம் பதித்துக் கொண்டிருக்கிற மாமனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் யாருக்கோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு இரு என்கிறார். அந்த பெருமிதத்தையும் திமிரும் கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன் மற்றவர்களுக்கு இது வெறும் அரசியல் களம், நமக்கு இது அன்னை தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்கான போர்க்களம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற மண்ணில் அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். இதைத்தான் அறிவாசான அண்ணல் அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இச்சிந்தனையை என் இளைய பிள்ளைகள் எண்ணத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிலத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அதிகாரம் மிக கொடுமையானது. நம்முடைய மொழியே பேசிக்கொண்டு நம்முடைய வாக்கையே வாங்கி நம்மால் அதிகாரத்திற்கு வந்து நம் மொழியை, அதே மொழியை சிதைத்து அழித்து நம்முடைய வரலாற்று சுவர்களெல்லாம் மறைத்து நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழித்து நம் இனத்தையே அழித்து முடிக்கிற ஒரு ஈன செயல்களை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகங்கள் அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும். ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதைத்தான் நமது முன்னவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள். தாத்தா கலிய பெருமாளிலிருந்து, அண்ணன் தமிழரசனிலிருந்து, அருமை பெருமகனார் அருக்கோலிருந்து எண்ணற்ற பெருமக்கள், தாத்தா சி பாதத்தனார்,
தாத்தா கியாப்பே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், கணக்கில்லை. அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை எழுச்சிகள் எல்லாம் திராவிடர்கள் தங்கள் அதிகார வலிமையை கொண்டு அடக்கி ஒடுக்கிவிட்டார். அப்படித்தான் நம்மையும் எண்ணினார்கள். சினிமா எடுத்து திரிகிற சின்ன பைய சீமான் நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள். இவன் 5 அடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள். இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவன் வெடிப்பான் வெடிப்பான் வெடிப்பான், வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை ஒன்றுதான். நாங்கள் விழுவோம். ஒன்று விழுந்தால் 100 எழுவோம், 1000 எழுவோம். எப்படி எழுவோம்? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று எழுவோம். என் மக்களிடத்திலே கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ இல்லை, நிகழ்கால தேவை மட்டுமே இருக்கிறது. அடர்த்தியாக மீள முடியாத வறுமை, ஏழ்மை, அதனால் வந்த அறியாமை, அதனால் வந்த மறதி, அதனால் வந்த இந்த அடிமை நிலை. இதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து இந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு சொந்தங்களே? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான். எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாகி போன கூட்டம்தான் என் இன சொந்தங்கள். இதிலே உங்களுக்கு சொல்லுவேன், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இனத்தின் பிணத்தின் குவியலுக்கிடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் தாலாட்டில் வளர்ந்தவர்கள் அல்ல. தமிழ் பேரின மக்களின் சாவில் கேட்ட ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாம். தண்ணீரில் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாம். இவ்வளவு பெருமை கொண்ட இனம் வீழ்ந்ததற்கு காரணமே நம் இன முன்னோர்கள் சொந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தான். அதனால் செய்த பிழையால் இந்த இனம் இப்படி வீழ்ந்து போனது. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். அப்படி போர்க்குணமற்று போய்விட்டது. 13 தலைமுறைக்கு ஒரு முறை அவன் மரபணு மாறியிருங்கிறான். அந்த மரபணுவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நமது முன்னவர்கள். இப்போது என்ன நடக்குது? தமிழ் பேரினத்தின் வரலாற்றை புகட்டி புகட்டி ஊட்டி ஊட்டி மறுபதிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மறுபதிப்பு, மரபணுவை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன மரபணு? அறத்தையும் மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மரபணுவை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். தேர்தலில் நிப்பியா வெல்வியா இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம், வெக்கி சாகலாம். இந்த கட்சிகள் பெறுவது வெற்றியா? என்னை போல ஒரு மறவன் மகன், பிரபாகரன் மகன், என்னை போல
ஒரு தலைவனுக்குள்ள தகுதி என்ன? தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால் அவர்களை நம்பி அவர்களுக்காக நிற்கிறேன். தோல்வி அவர்கள் தந்த பரிசு, வெற்றி அதுவும் அவர்கள் தந்த பரிசு. ரெண்டும் யாருக்கானது? அவர்களுக்கே ஆனது. ஏன்? நாங்கள் அவர்களுக்கானவர்கள். ஒரு வீர மகன், எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்திலே தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டா, அது வெற்றி. பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயன் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா இருப்பான். எங்க? பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அது சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காய கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போலாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். மதிப்புமிக்க பெருமகனார் ஐயா காப்பா அரவணன் தமிழனின் அடிமை நிலைக்கு சொல்லுகிற காரணம் போர்க்குணமின்மை, தன்னின பகை. இச்சாதி உயர்ந்தது, இச்சாதி தாழ்ந்தது, இம்மதம் உயர்ந்தது, அம்மதம் தாழ்ந்தது என்று தன்னின பகை, சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. எப்படி சிந்தனை? இக்கரைக்கு அக்கறை பச்சை. தன் மொழியை விட அவன் மொழி உயர்ந்தது, தன் நிறத்தை விட அவன் நிறம் சிறந்தது, தன் உணவை விட அவன் உணவு உயர்ந்தது. இந்த இழி சிந்தனை. அதற்கு மேலே சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி, அதை வைக்கிறார். தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் முன்னத்தி ஏறான நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் சாதி மதம் சாராயம் திரைக்கவர்ச்சி, இது நாள்தான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் முதல் எதிரி என்கிறார். இதை சாய்க்காமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. அன்பு பிள்ளைகள், இங்கே என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான்னு. முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்ப நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்கு அவனுக்கு வந்ததுனால இப்ப நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்துல வைக்க மாட்டான் அவன், இல்ல மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்ல, அத சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க.
நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்க பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளம் எல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர்தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும் போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கியை கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி, என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு. 7 பேர் ஒற்றை மகன், கோட்டை தொழா 7 பேர், தொழினம் புழா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவல் இவனுக்குள் விதைத்தவன் அவன். 22 நாடு. எத்தனை நாடு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களுக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் வர வேண்டும். 3ஆம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள். 3ஆம் உலக போர் அல்ல, இனிமேல் ஒரு போர் வந்தால் அது 4ஆம் உலக போர். அப்ப 3ஆம் உலக போர் அது நடந்து விட்டது. நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகர். ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த உலக படைகள் எல்லாம் திரண்டு வந்தது. அந்த படையோடு எதிர்த்து போரிட்டான் என் தலைவன் என்றால் தமிழீழ மண்ணில் நடந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, 3ஆம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாது நிற்கதியாக நிற்க வைத்து 22 நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் அனைவரும் சொல்றான், 22 நாடுகளின் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று.
அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் அல்ல என் உடன் பிறந்தவர்களே, அது மூன்றாவது உலகப் போர். நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள், வீர மறவர் குலத்தின் பிள்ளைகள். தலைமையேற்றவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மாவீரன். இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான். ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம், அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை அது ஒரு பக்கம், இதிலே என் மக்கள் எந்த பக்கம்? இதான் இந்த அரசியல், இந்த தேர்தல் 2026 தேர்தல். வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம், என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம், குடிக்க வைப்போம் ஒழிப்போம், நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம். மும்மொழி கொள்கை அவன் அங்கிட்டு, அது உனக்கு இந்த தேர்தல் இடம் இல்ல, வேலையும் இல்ல. இருமொழி கொள்கை இந்த பக்கம், ஒரே மொழி கொள்கை தமிழ். இதான் இங்க இருக்கிற போட்டி. போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ இலவசம், அவன் மிக்சி கிரைண்டரு, அவன் தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்டர் பைக்கு காரு. இப்ப நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன் இல்ல தம்பி ஒரு காரு மோட்டர் பைக் கொடுக்குறான்னா, ரோடு சரியில்லை, சாலை சரியில்லைன்னா ஒரு வேளை என் ஹெலிகாப்டர்ல பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஏன் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திரு குன்றக்குடியடிகளால் என்ற பெருந்தகை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கள் கேள்வி. இப்ப நீ என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டார் பைக் அவனை வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனை வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனை வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்க கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல இலவசம். ஆகச் சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள்.
இந்த 5 நாட்டையும் முந்திக் கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆகச் சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை, சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்குதான் பேர் புரட்சி. எப்படி முடியும்? ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா. எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நானும் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணன்லாம் வந்துருக்கா, எங்க அண்ணன்லாம் அப்பெல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர், ரீட்டா இந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்குருவாங்க. ரீட்டா, ஏ தம்பி வாடா, ரீட்டா ஆடுறாள்மடா, சோதுகுடியில பார்க்க போகணும்னு கூட்டி போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பார்த்துக்கிறோம். களத்தில் விளையாடும் போதுதானே எவன் ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு தெரியும். பார்ப்போம், யார் மக்களுக்கானவர்கள், யாரு நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்ப போட்டி எதற்கும். நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார், இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள். கடையலு வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதிகமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் மகளேன்னு ஒற்றை மகளை அனுப்புறான்னா காரணம் என்ன? அவன் கணிப்பாளன், அவன் மகன் இவனும் கணிப்பான். அவர் நிறுத்தி ஒரு விதை, நான் விதை சோட போகாது. அந்த விதை வேணா துரோகம் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இதுல நீ 234 பேரை அறிவிக்கணும்டா. 117 பெண்கள், 117 ஆண்கள், எல்லாமே அருமையான பிள்ளைகள். இப்ப என் மகன் முத்து இருந்துறான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? வெளிநாட்டுல வேலை செஞ்சுருந்தான் எங்க அண்ணன் பையன். சித்தப்பா பேச்சை கேட்டு ஆடு மாடு வளர்க்க வந்துட்டான். மேல்மருவத்துக்கிட்ட தோட்டம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான். தேர்தலில் போட்டி சித்தப்பா நான் ரொம்ப சின்ன பையனா இருப்பனே,
கட்சியில ரொம்ப மூத்தவங்களா இருப்பாங்களே, சீனியர், அவர் மொழியில சீனியர்லாம் இருப்பாங்களே, கட்சியில நீ தான் சீனியர் வாடாத. ஏன்னா இவனை விட சின்ன ஆளுங்கள்லாம் இந்த பேரறிவை இவனையும் பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனா தெரியுவான். இப்ப எங்க இது யாழினிய பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனா தெரியுவான். நிறுத்திரம்பாரா அன்னைக்கு தெரியும்டா அவங்களுக்கு எப்படா இவ்வளவு பேரை தேர்வு பண்ணான, அன்னைக்கு தான் எவ்வளவு பெரிய இது கூட்டம்னு தெரியும், எப்படிப்பட்ட அறிவார்ந்த கூட்டம்னு தெரியும். அதுல நீங்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன் நான் பெருமைக்குரியவன், நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன் எந்த உலகப்பே ஒரு இனத்திற்கும் கிடைக்காத அற்புதமான ஆகச் சிறந்த தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கான். வழியில் அவன் கற்பித்த தத்துவத்தை தூக்கி கொண்டு தமிழ் தேசியனத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, பாதுகாப்பான பெருவாழ்வு என்ற நோக்கிலே போய்கொண்டிருப்பான். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. தமிழ் சமூகத்தில் ஆதி தொல்குடிகளிலேயே பழங்குடி பிள்ளைகளுக்கு பொது தொகுதி 2 தொகுதி, எஸ்டிக்கு பொது தொகுதி கொடுக்கிறோம். தாழ்த்தப்பட்ட எஸ்சி பட்டியல்ல பறையர், தேவேந்திரர், அவன் இந்த சாதியல்வை தொடக்க கிறிஸ்தவத்தை ஏற்றிருந்தானா பொது தொகுதியில தான் நிக்க முடியும், சிறப்பு தொகுதியில நிக்க முடியாது. எப்படி பாரு அடக்குமுறை, பாரு எப்படி கொடுக்குது பாரு. எந்த இழிவை தொடக்க அவன் போனானோ அந்த இழிவை தொடக்க விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது, பொது தொகுதியில நிறுத்துறான், வாடா நீ நில்றா அப்படின்னு. வேளார், உனக்கு தெரியும் வேளார், கைவினை கலைஞர் வேளார், நம்ம குளத்துல குயவர்னு சொல்றோம். அவனுக்கு இதுவரை சீட்டு கொடுத்ததில்லை. இந்த திராவிடன் முற்போக்கு எல்லாம் பண்ணிட்டு கேடுகட்ட பிற்போக்குவீங்க, இவன் ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்ததில்லை. மருத்துவர் குலத்தை முடிதிருத்துற நாவிதரா இருக்கிற மருத்துவர் குலத்துக்கு ஒருத்தன் கூட சீட்டு கொடுக்கல. தச்சருக்கு கொடுக்கல, ஆசாரிக்கு தச்சர், பண்டாரத்துக்கு கொடுக்கல, வண்ணாருக்கு கொடுக்கல. எவனவெல்லாம் தமிழ் குடிகளோ, தூய தமிழ் குடிகளோ எவனையுமே அங்கீகரிக்கல. அப்ப என்ன செய்து தமிழ் தேசிய அரசியல் தேடி தேடி அந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி பின்னின்று வேலை செய்து தள்ளுது. என்ன கொடுமைனா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் துணி வர மாட்டேங்குது. படிச்ச பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அச்சம் இருக்கு. அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற அறிவு புரிதல் உங்களுக்கு வரணும். இல்லைன்னா சும்மா தேவையில்லாம கண்டவன்லாம் போயிடும். கற்றவன் தான் மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் விலகினா கயவன் நிரப்பிடுவான். வெற்றிடத்தை காட்டு நிரப்புங்கிற அம்மாவோ. அப்ப கற்றவன் நிரப்பினா கயவன் நிரப்பிடுவான். அப்ப கொலகாரன், கொள்ளக்காரன், திருடன் நிரப்பிடுவான். ஒரு அப்பா ஒரு தங்கச்சியை தேர்தலை நிறுத்துறது கேட்டேன். படிச்சு கல்லூரியில பேராசிரியரா இருக்கு. இல்லப்பா பிள்ளைய கட்டி கொடுக்கணும்ப்பா, அது வாழ போற பிள்ளைன்ட்டாப்ல. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்பா நீ என்ன கொடுப்ப தங்கச்சிக்குன்னு? 100 ரூபாய் போடுவப்பா, கார் ஒன்று வாங்கி கொடுப்பேன், ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் எல்லாம் சொத்து பத்தெல்லாம் எழுதி வைப்பேன் அப்படின்னு. சரி, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுப்பா, பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்துருவேன். காவாலி பையன் அயோக்கிய போயிட்டு நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளை இப்படி போய் நல்லா வாழும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பேச்ச காணா. புரியுதா? நாட்டை ஆள்பவன் அயோக்கியனாக இருந்தால் நீ என்ன செய்தாலும் எப்படி வாழுவ? அவன் மின்கட்டணத்தை உயர்த்தி, சொத்து வரியை உயர்த்தி, அரிசி பருப்பு விலை ஏற்றி விட்டானா எங்கிட்டு போய் பிள்ளை வாழும்? எங்கிட்டு வாழும்? இது ஒரு கேடுகட்ட நாடாடாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்கும்டா. படிக்கிற பிள்ளை இவன் கட்டின பள்ளிக்கூடம் தான்டா. இடிஞ்சு விழுந்து செத்தா காசு கொடுக்காதுடா. நாட்டை பாதுகாக்க எல்லையில நின்று போரிட்டு செத்து ஒரு வீர மரவன், நானும் வீரம் வந்தா ஏற்று பார்க்காதுடா. குடிச்சு செத்தா கொடுக்கும்டா. நடிகனை பார்க்க போய் செத்தா கொடுக்கும்டா. கொடுக்காதுடா. அது இதை தலைகீழா மாத்தணும்னா ஒன்னே ஒண்ணுதான்டா இருக்கு, தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெறுவதை தவிர வழி கிடையாது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தாத்தா. தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். தமிழ் மீட்சியுற தமிழர் ஆட்சி அதனை வர வேண்டும். இதுக்கு வேலை செய்யணும். என் பிள்ளைகள் ஒற்றுமையா நின்று வேலை செய்யணும். நீ எவன் சொல்றான் அவன் சொல்றான், நீ உன் வாக்ககத்தில் வேலை செய்யாத இடையூறு இருக்கா அப்ப சொல். எனக்கு தகவலே கொடுக்கறது இல்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப கட்சியில நீ இல்ல, கட்சியில என்ன நடக்குதுன்னு இல்ல. பொது அறிவிப்பு கொடுக்குது இங்க பொதுக்குழுன்னு. பொது அறிவிப்பு தெரியுது. ஜனவரி 3 மயிலாடுதுறையில மன்னார்குடியில கூட்டம்னு தெரியுது. மயிலாடுதுறையில கூட்டம்னு தெரியுது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா, இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா. நீ வந்துரு.
அண்ணன் உனக்காக காத்திருப்பேன். நீ எப்படியாவது இந்த இடத்துல கூடி அந்த பாய்ச்சலில் அந்த பேரழிச்சியோடு தேர்தல் களத்துல பாயிரும். அது போர். தமிழ் தேசிய அரசியல் வெற்றிக்கான போர். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என்னரும் பிள்ளைகள் களத்திலே நிற்க வேண்டும். நிறைய செய்திகள் பரிமாறினாலும் நேரம் இல்லை. என்ன இப்போ முக்கிய செய்தி தான், மாநாடு, அதுக்கு வந்துருங்க, இப்படி வந்துருங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த பொதுக்குழு. அப்புறம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே திறம்பட எல்லா கருத்தையும் பேசிவிட்டார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது. நீங்க பசியில் இருப்பீங்க, பசிச்சிருக்கணும். நம்மளுடைய கனவு இருக்கு, பசிக்கு பசியை கொடுப்பது, வறுமைக்கு வறுமையை வர வைப்பது, அது இல்லாத ஒழிப்பது. வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இனி வேலை இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது நம் கனவு. அந்த கனவை உங்களுக்குள் விதைக்கிறேன். நீங்கள் ஒரு மகன் 36 லட்சம் பேரை விளைய வைத்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் ஆகச்சிறந்த வீரியமிக்க நெல்மணிகள். ஒரு நெல்மணி, என் தம்பி சிவராம வந்திருக்கான், ஒரு நாற்று, அந்த நாற்று 80 நாற்றாக விரியுது. 20 நெல்மணிகளை ஒரு நாற்று விளைவித்தால் 1200 நெல்மணிகள். நீங்க 36 லட்சம் பேர் ஆகச்சிறந்த நெல்மணிகள். ஒரு ஆள் 10 நெல்மணிகளை விளைய வைத்தா கூட பைந்தமிழ் நாடு நம்ம கையிலே. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், திரள்வோம் திரள்வோம், பகை மிரள திரள்வோம், திரள்வோம் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே திருச்சியில் திரள்வோம். பிப்ரவரி 21 அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த எழுச்சி உலகத்தமிழ் பேரினத்திற்கு ஒரு நம்பிக்கை உணர்ச்சி. எனவே அறிவு சமூகமே அணிதிரள்வீர் திருச்சியை நோக்கி. பிப்ரவரி 21 மாநாடு 234 வேட்பாளரையும் அறிவிக்கிறோம். அதற்கு அடுத்து தேர்தல் களத்திலே ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்பித்து விட்டேன். அதை ஐயா பாரதி செல்வனும் தங்கை ஜெனிஃபர் அவர்களும் தம்பி ஹிம்லர் போன்றவர்கள் எல்லாம், தம்பி ராம்குமார் எல்லாம் தங்கை வெற்றி செல்விக்கு காஞ்சிபுரத்திலே அதை போல செய்கிறார்கள். தொடர்ந்து அதை முன்னெடுங்கள். பசியோடு இருப்பீர்கள். இதோடு நம் பொதுக்குழுவை முடிப்போம். போய் உணவருந்தி விட்டு பத்திரமாக ஊர் செல்லுங்கள். நீங்கள் ஊர் சென்றீர்கள் என்ற நற்செய்தி தான் எனக்கு மகிழ்ச்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.